வணக்கம் ஃபீச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபார்ம் பாண்ட் அண்டு பர்குலேஷன் பாண்டு. ஃபார்ம் பாண்ட் என்பது விவசாய நிலத்தில் மழைநீர் அல்லது ரன் ஆஃப் வாட்டரை சேமித்து இரிகேஷன், லைவ் ஸ்டாக், ஃபிஷ் கல்ச்சர் போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் சிறிய நீர்த்தேக்கம். பர்குலேஷன் பாண்ட் என்பது மழைநீரை சேமித்து நிலத்திற்குள் ஊடுருவச் செய்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அதிகரிக்க உருவாக்கப்படும் நீர்த்தேக்கம். இதோட இம்பார்ட்டன்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், வாட்டர் கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன், வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட். டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபார்ம் பாண்டு. A farm pond is a small water storage structure constructed in agricultural land to collect and store runoff for irrigation and other farm uses. Percolation pond. A percolation pond is a water harvesting structure designed mainly to recharge groundwater by allowing stored water to infiltrate into the soil. Objectives. Farm pond oda objectives பார்க்கலாம். Irrigation water storage, protective irrigation, fish culture, livestock water supply, sprayer filling, multiple cropping. Percolation pond oda objectives: groundwater recharge, increase well yield, improve water table, recharge aquifer, drought mitigation. ஃபார்ம் பாண்டு இதோட பிரின்சிபல், அதாவது கலெக்ட், ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட், ஸ்டோர், யூஸ். இதோட காம்போனன்ட்ஸ் கேட்ச்மெண்ட் ஏரியா, பண்ட், பாண்ட் பெட், இன்லெட், அவுட்லெட், ஸ்பில்வே. சைட் செலெக்ஷன் ஜென்டில் ஸ்லோப், கிளே ஆர் லோமி சாயில் இருக்கலாம், நியர் ஃபார்ம், குட் கேட்ச்மெண்ட், லெஸ் சீப்பேஜ். ஷேப் ஸ்கொயர், ரெக்டாங்குலர், சர்க்குலர். டைப்பிக்கல் சைஸ் டெப்த் வந்து 2 to 5 மீட்டர் இருக்கும். கெப்பாசிட்டி 500 to 5000 மீட்டர் கியூப் இருக்கும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஃபார்ம் பாண்டு மேக்ஸிமம் 3 மீட்டர் டெப்த் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் லென்த்து, 3 மீட்டர் வந்து பிரெத் வந்து இருக்கும். ஃபீல்டு சைஸை பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து எம் கியூப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1800 மீட்டர் கியூப் வந்து இருக்கணும். லைனிங் மெட்டீரியல் HDPE ஷீட், அதாவது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் ஷீட்டு, LDPE லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் ஷீட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பென்டோனைட் கிளே, சிமெண்ட் கான்க்ரீட், இதெல்லாம் லைனிங் மெட்டீரியலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் டீசில்ட்டிங், வீட் ரிமூவல், பண்ட் ரிப்பேர், லீக்கேஜ் ரிப்பேர். பர்குலேஷன் பாண்ட் இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுனா கலெக்ட் ரெயின் வாட்டர் அண்டு கலெக்ட், பர்குலேட், ரீசார்ஜ். இதோட காம்போனன்ட்ஸ் எர்த்தன் பண்ட், ஸ்டோரேஜ் ஏரியா, ஸ்பில்வே, கேட்ச்மெண்ட், ரீசார்ஜ் ஜோன். சைட் செலெக்ஷன் பர்மியபிள் சாயில், வெதர்ட் ராக், sandy loam, gentle slope. Construction excavation, bund construction, spillway, compaction. Maintenance remove silt, repair bund, bead control, maintain spillway. Farm pond vs percolation pond difference பார்க்கலாம். Farm pond stores water, percolation pond recharge groundwater. Farm pond irrigation, percolation pond recharge wells. Farm pond lined or unlined, percolation pond mostly unlined. Farm pond water remains stored, percolation pond water infiltrates. Farm pond on farm land, percolation pond watershed area. Farm pond small catchment, percolation pond large catchment. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபார்ம் பாண்ட் அப்படின்னா ஸ்டோரேஜ், பர்குலேஷன் பாண்ட் அப்படின்னா ரீசார்ஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட் செலெக்ஷன் கிரிட்டீரியா பார்க்கலாம். குட் கேட்ச்மெண்ட் ஏரியா, சூட்டபிள் சாயில், ஜென்டில் ஸ்லோப், ஹை ரன் ஆஃப், ஸ்டேபிள் ஃபவுண்டேஷன், அவே ஃப்ரம் பொல்யூஷன், ஈஸி ஆக்சஸ். டிசைன் பேராமீட்டர்ஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, பாண்ட் ஏரியா, டெப்த், side slope, free board, spillway design, inlet and outlet. Construction steps: first site survey, layout, excavation, bund construction, compaction, spillway construction, lining if required, last of finishing. Maintenance annual desilting, repair cracks, remove weeds, maintain bund, maintain spillway, avoid pollution.
அட்வான்டேஜஸ் ஃபார்ம் பாண்டுக்கு ஸ்டோர்ஸ் ரெயின் வாட்டர், சேவ்ஸ் இரிகேஷன் காஸ்ட், crop yield increase, fish farming, livestock water, drought protection, multiple cropping, micro irrigation support. Farm pond oda advantage, percolation pond oda advantages, recharge groundwater, raise water table, improve well yield, reduce drought, sustainable water use, reduce runoff, reduce soil erosions. Applications: irrigation, fish culture, livestock, horticulture, watershed development, rainwater harvesting, groundwater recharge, rural development. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் பாண்ட் பர்குலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விழுப்புரம், விருதுநகர். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா PMKSY, IWMP, வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் காம்போனன்ட், MGNREGS, ஜல் சக்தி அபியான், அட்டல் புஜல் யோஜனா. ரிமோட் சென்சிங் அண்ட் GIS அப்ளிகேஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வாட்டர்ஷெட் டெலினேஷன், சைட் செலெக்ஷன், ட்ரைனேஜ் மேப், கேட்ச்மெண்ட் மேப்பிங், கிரவுண்ட் வாட்டர் மேப்பிங், லேண்ட் யூஸ் அனாலிசிஸ், மானிட்டரிங் ஃபார்ம் பாண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபார்ம் கெப்பாசிட்டி, இந்த ஃபார்ம் பாண்டோட கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா கெப்பாசிட்டி ஈக்குவல் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த்து. ரன் ஆஃப் வால்யூம் ஃபார்முலா ரன் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால் இன்ட்டு கேட்ச்மெண்ட் ஏரியா இன்ட்டு ரன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். வாட்டர் ரெக்யர்மெண்ட், அதுக்கு வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஈக்குவல் ஏரியா இன்ட்டு டியூட்டி. நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார்ம் பாண்டோட அந்த கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் பாண்டோட சைஸு லென்த்து 20 மீட்டர், பிரெத்து 15 மீட்டர், டெப்த்து 3 மீட்டர் அப்படின்னா கெப்பாசிட்டி 20 இன்ட்டு 15 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் 900 மீட்டர் கியூப். உங்களுக்கு தெரியும் ஒரு மீட்டர் கியூப்பில் 1000 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் MCQs பார்க்கலாம். ஃபார்ம் பாண்ட் மெயின்லி ஸ்டோர்ஸ் A. groundwater, B. runoff water, C. river water, D. canal water. சரியான ஆன்சர் B. runoff water. அதாவது ஃபார்ம் பாண்ட் மெயின்லி ஸ்டோர்ஸ் runoff water. Next, main purpose of percolation pond. A. fish culture, B. groundwater recharge, C. irrigation, D. flood control. சரியான ஆன்சர் B. groundwater store recharge. அதாவது மெயின் பர்பஸ் ஆஃப் பர்குலேஷன் பாண்ட் groundwater recharge. Best lining material: A. sand, B. HDPE sheet, C. gravel, D. brick. சரியான ஆன்சர் B. HDPE sheet. அதாவது best lining material HDPE sheet. Fourth, farm pond is mainly used for irrigation. Fifth, percolation pond increases water table. டிஎன்பிஎஸ்சிக்கான சில கொஷின்ஸ் பார்க்கலாம். எந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து அப்ஜெக்டிவ் கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஃபைன் ஃபார்ம் பாண்ட், டிஃபைன் பர்குலேஷன் பாண்ட், ஃபார்ம் பாண்ட் வெஸ்ட் பர்குலேஷன் பாண்ட், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபார்ம் பாண்ட், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், டிசைன் கன்சிடரேஷன், சைட் செலெக்ஷன் கிரிட்டீரியா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், வாட்டர்ஷெட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் டெக்னிக்ஸ். இன்னும் சில கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் ஃபார்ம் பாண்ட், ஒய் HDPE லைனிங் இஸ் யூஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக் டேம் அண்ட் ஃபார்ம் பாண்ட், ஒய் ஸ்பில்வே இஸ் ரெக்யூர்ட், வாட் இஸ் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், which soil use is suitable for percolation pond, what is freeboard, what is catchment area, explain runoff, explain artificial recharge. இதே மாதிரி கொஷின் கேட்க மாட்டாங்க. இந்த கொஷினுங்களை ஆன்சர் படிக்கும்போது இதுக்குள்ளே இருந்து அப்ஜெக்டிவ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ரெயின்ஃபால், ரன் ஆஃப், கேட்ச்மெண்ட், ஃபார்ம் ஆர் பர்குலேஷன் பாண்ட், ஸ்டோரேஜ் ஆர் ரீசார்ஜ், இரிகேஷன் அண்டு கிரவுண்ட் வாட்டர் இம்ப்ரூவ்மெண்ட், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இந்த மாதிரி ஃப்ளோவில் நீங்கள் படிச்சிக்கிட்டால் இந்த டாப்பிக்கை ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபார்ம் பாண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ், பர்குலேஷன் பாண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், ஸ்பில்வே ப்ரிவென்ட்ஸ் ஓவர்ஃப்ளோ, HDPE லைனிங் மினிமைசஸ் சீப்பேஜ், டீசில்ட்டிங் இம்ப்ரூவ்ஸ் ஸ்டோரேஜ், பெஸ்ட் ஃபார் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். Farm pond and percolation pond are two essential soil and water conservation structures.
in watershed development. Farm pond ensure protective irrigation and water storage, while percolation ponds improve groundwater recharge and water table levels. These topics are highly important for TNPSC Assistant Engineer Agriculture Engineering examinations, especially for objective questions. Understanding their design, construction, applications and differences is key to scoring high in the watershed management unit. All the best students. We'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.